Hi friends, welcome to Recipesinmyhome. சுரைக்காயோட முருங்கைக்கீரை சேர்த்து சூப்பர்பான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுரைக்காயில் வைட்டமின் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம கிட்னிக்கு ரொம்ப நல்லது. சுரைக்காய் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இப்போ நான் சுரைக்காயை இதை போல் தோல் நீக்கிட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க, பெருசாக இருக்குல்ல, அதனால் பாதி எடுத்திருக்கேன். இப்போ பாதி அளவுக்கு எடுத்து துருவி வச்சுருக்கேன். உள்ளக்குள்ள இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல விதை பகுதி, அது திருவள்ளில் வராது. இதை போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் மீதி பாதியை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அது வேறு ஏதாவது சமையலுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, சுரைக்காயும் தண்ணி விடும். இப்போ நான் சுரைக்காயை ஆட் பண்ணியிருக்கேன். சுரைக்காய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போயே உப்பு ஆட் பண்ணிட்டா சீக்கிரமாக வேகாது காய், அதுக்காக நான் உப்பு இப்போ சேர்க்கலை. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் சரியாக எல்லாமே கலந்து வேகும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கீரையும் சேர்த்துக்கலாம். கீரை 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். நல்லா அலசி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அப்பப்போ கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். கீரை 3/4 வாசி அளவுக்கு வெந்துடுச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிமாவு ஆட் பண்ணிக்கிறேன். சுண்டைக்காயும் கீரையும் சேர்த்து எப்படி பொரிமாய் போட்டு செய்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதே பவுடர் தாங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். பொரிமாவு ஆட் பண்ணதும் திக்காயிடும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் பொரிமாவு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இது இருக்கட்டும். இப்போ தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் இதை போல் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை அலசிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததும் நாம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுரைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். சுரைக்காய் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் சென்று பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காயிடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது போல் ஒரு தடவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான சுவையான சைட் டிஷ் ரெடி. எங்கள் பையன் தோசையோடு சாப்பிட்றாப்புல. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சைட் டிஷ். அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.